அவங்களுக்குள்ள பாண்டிங் எப்படி இருக்கும்? இப்ப வீட்டுக்குள்ள போனப்போ ரொம்ப மெச்சூரா இருந்தார். யூகேஜி படிக்கிறார் அப்படின்ற மாதிரி கேள்விப்படும். அப்படிலாம் இல்ல, ரொம்ப மெச்சூரா இருந்தார் வீட்டுக்கு. அது மஞ்சரியோட தாக்கம் அப்படியே இருக்கும். அவங்களுக்குள்ள பாண்டிங் பத்தி நீங்க சொல்லுங்க. அது ரொம்ப அழகா. அவன் வந்து அவன் கிட்ட அக்கா கிட்ட மட்டும்தான் வந்து அவனால அடக்க முடியும். அவனை எங்களாலலாம் அம்மாவும் அக்காவும் மட்டும்தான் அவனை ஹேண்டில் பண்ண முடியும். என்னாலலாம் கூட ஹேண்டில் பண்ணவே முடியாது. அவனோட புரிதல்ன்றது அவங்க அம்மாவுக்கும் அவனுக்கும் வேறையா இருக்கும். வேற மாதிரியான இப்ப நம்ம எதை பண்ணாதன்றமோ குழந்தைங்க அதை தான் பண்ணுவாங்கன்னுவாங்க. ஆனா இவன் வந்து அதே மாதிரிதான். ஆனா நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டான். அவங்க அம்மா ஒரு விதமான ஒரு எக்ஸ்பிளனேஷனோட அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்கன்னா டக்குன்னு அதை வந்து மாத்திடுவோம். அது ஒரு அழகான ஒரு பாண்டிங்கா தான் இருக்கும். அது ஒரு குழந்தை வந்து தெளிவா புரிய வச்சா புரிஞ்சுக்கும் அப்படின்றது வந்து. அழுதாங்கனாக்கா நம்ம போய் சமாதானம் படுத்தாதன்னுவா. அவனை போய் என்னது எதுக்குதான் அழுவுற கேட்காதம்மா, அவனே கம்முன்னு ஆயிட்டு கம்முன்னு வருவான் அந்த மாதிரி சொல்லுவா. நீ போய் அவனுக்கு சப்போர்ட்டுக்கு நிற்காத. அவன் அழுது ஓடியாத அம்மம்மான்னு எனக்கு கண்டுபிடிச்சா அம்மம்மா கிட்ட போகக்கூடாது, வந்து இங்கே உட்காருனா உட்காருவான். உட்காரு இங்கே உட்காருன்னுவா. அப்படியே உட்காருவான். அப்படியே அந்த மாதிரி இது அந்த கண்டிஷன் பண்ணுவா. அதில் நல்லா புரிஞ்சு வச்சுட்டான் அம்மாவை.